Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ இல்ல அப்படினா அவங்கள ஒரு ஸ்டிமுலேட் பண்றதுக்குன்னு வெச்சுக்கோங்களேன். டேட் 1 ஆயிடுச்சு. இன்னும் நம்மளோட ஏமா ரீச் பண்றதுக்கான நாட்கள் ரொம்ப கம்மியானதா தான் இருக்கு. 24 நாட்கள். கரெக்ட்டா சொன்னா 24 நாட்கள் தான் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பாலானோருடைய மனநிலை ஐயோ நான் இத படிக்கல சிலபஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் ரிவிஷன் பண்ணலன்னு இன்னொரு பக்கம் ஐயோ எனக்கு வந்து படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் பட் அதுக்கான சூழ்நிலைகள் எனக்கு சரியா அமைய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பக்கம் இப்படி நம்ம மனசுல 1008 பிரச்சனைகள் 1008 குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கும் இன்னும் சில பேர் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப தீவிரமா என்ன யோசிச்சிட்டு இருப்பாங்கன்னா இல்ல இந்த தடவை என்னால போக முடியாது நான் பேசாம ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு நான் ஜூன்ல இருந்து ஒரு வேலைக்கு போயிடுறேன் ஏன்னா நம்ம எல்லாம் டீச்சர்ஸ் இல்ல நம்மளுடைய மென்டாலிட்டி அப்படி தானே யோசிப்போம் சோ அப்படி எல்லாம் யோசிச்சிட்டு இருப்பீங்க யாரா இருந்தாலும் சரி நான் சிலபஸ் படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல நான் படிச்சிட்டே இருக்கேன்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ டெட்ல பாஸ் பண்ணியாச்சு அதுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்துருச்சு ஓகே நம்ம படிச்சிட்டு இருக்கோம் இந்த டைம்ல நமக்கு எல்லாரும் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா எல்லாரும் அவங்கள யோசிச்சுப்பீங்க நமக்கு தான் இப்படி தோணுது அப்படின்னு நான் ஜென்ரலா வந்து ஒரு சோஷியல் மீடியா பர்சன் தான் நான் மேக்ஸிமம் ஆஃப் அந்த டெட் டிஆர்பி ரிலேட்டட் கிளாஸஸ் கமெண்ட்ல போய் செக் பண்ற வரைக்கும் நான் நிறைய பார்த்தது சொல்றேன் நிறைய பேர் how many of you completed syllabusங்கிற ஒரு கமெண்ட் இல்லாம அந்த வீடியோவை நம்மளால கடந்து போகவே முடியாது ஏன்னா நமக்கு சிலபஸ் ஜாஸ்தி அதனால ஏகப்பட்ட பிரஷர் ஏகப்பட்ட டென்ஷன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் எல்லாருமே ஃபேமிலி விமனா தான் இருப்பீங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் திறக்க போகுது அவங்களுக்கான யூனிஃபார்ம் அவங்களுக்கான அட்மிஷன்ஸ் அவங்களுக்கான தேவைகள் அப்படின்னு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் என்னால வந்து இவ்ளோ குழப்பங்களுக்கு இடையில என்னால வந்து சரியா உட்கார்ந்து படிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் இந்த 25 டேஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது மேம் நான் இனிஷியலா ஒரு 3 months வந்து சூப்பரா படிச்சேன் மேம் ஆனா லாஸ்ட் எனக்கு டைமே இல்ல மேம் ஸ்கூல் ஓபனிங் அதுன்னு நான் பிஸி ஆயிட்டேன் மேம் நான் படிச்சத ரிவிஷன் பண்ணல அப்படினா கண்டிப்பா நான் சொல்றேன் நம்மளோட எய்மை ரீச் பண்ண முடியாது இங்க 100% சிலபஸ் முடிச்சவங்க வேலைக்கு போகாத எத்தனையோ பேர் தெரியும் ஆனா 40% தான் நான் சிலபஸ் படிச்சிருக்கேன் பட் அதில இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் என்னால எழுத முடியும்னு சொல்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வேலைக்கு போயிட்டாங்க அதனால ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னையில இருந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் நெகட்டிவா பேசுறதோ இல்ல நெகட்டிவா இத படிச்சிட்டியா அத படிச்சிட்டியான்னு கேக்குற ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல நீலாம் வந்து சிலபஸ் நிறைய இருக்கு உன்னால படிக்கவே முடியாது அப்படினு சொல்றவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க ஏன்னா நம்ம அந்த சிலருடைய மென்டாலிட்டி என்ன அப்படினா இதெல்லாம் எங்க படிச்சு வேலைக்கு போயிட போகுது அப்படிங்கற மென்டாலிட்டியோடே நம்மள அணுகுவாங்க அதனால வந்து கொஞ்சம் அந்த நெகட்டிவிட்டி பீப்பிள் இருக்குறவங்க கிட்ட இருந்து ஒரு 1 month அட்லீஸ்ட் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம் மேபி உங்க ஹஸ்பண்டாவே இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா நம்மளுடைய கஷ்டம் நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம்னு தெரியும் ஓகே மேம் நான் இன்னும் ஒரு சில ஏரியா கம்ப்ளீட் பண்ணல மேம் நான் என்ன மேம் பண்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு கம்ப்ளீட் பண்ணாத ஏரியாக்கு குறுக்கு வழி என்னன்னு யோசிங்க குறுக்கு வழியா என்ன வழி எஸ் still I didn't complete the science portion means book back படிங்க important questions videos நிறைய இருக்கு box information படிங்க நான் நல்லா படிச்சிட்டேன் மேம் டெய்லி போட்டு பாருங்க படிச்ச சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் படிக்கவே இல்ல அப்படினா அதுக்கு இப்படி பாருங்க சில இது half completed half incomplete இருப்பீங்க எப்படி இருந்தாலும் நீங்க படிச்சத தெளிவா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு ஒரு ரீடெஸ்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால வந்து நம்மளோட ஏமா ரீச் பண்ண முடியும் இன்னொன்னு எவனாவது வந்து சும்மா வந்து நீ கண்டிப்பா வேலைக்கு போய்டுவேன்னு சொல்றவனே நம்பாதீங்க நீலாம் வேலைக்கு போய்க்கடவே மாட்டேன்னு சொல்றவங்களே நம்பாதீங்க நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் வேலைக்கு போறேன் போலங்கிறது ரெண்டாவது நான் பண்ண ஹார்ட் வர்க்க நான் படிக்கிற ஒரு விஷயத்தை நான் போய் கரெக்ட்டா
அங்கே போய் வந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருங்க. வேலைக்கு போகலாம், இல்லை அடுத்து படிக்கவா வேண்டாமா, எதை பற்றின திங்கிங்கும் இப்போ நமக்கு தேவையே இல்லை. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, ஜூன் 6 ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும், லாஸ்ட்டு 15 டேஸ் சூப்பராக வந்து ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு என்னைய மாதிரி நினச்ச ஜீவன்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் நமக்கு இடி விழும்புதமாக என்ன சொல்லிட்டாங்க, ஜூன் 10ஆம் தேதி தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் சொல்லவா, நமக்கு வந்து சக்ஸஸ்ங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுப்பா. சக்ஸஸோட பாதை வந்து எப்படின்னா அவ்வளோ ஈஸியாக இருக்காது. சரியா? நான் போகிற பாதைகளில் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்தான், நான் போகிற பாதையில் முள் இருக்கக்கூடாது, கல் இருக்கக்கூடாது, ஆனால் நான் போகிற பாதையில் வந்து ரீச் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனம். அது ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி இருக்கும். பட் நம்மளை மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் உள்ளவங்க அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா வி ஆர் த ரோல் மாடல் ஆஃப் அவர் சில்ட்ரன், வி ஆர் த ரோல் மாடல் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளை பார்ப்பாங்கள்ல நிறைய பேர். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், படித்ததை தரவாக படிங்க. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் படிக்க முடியல அப்படின்னா அதில் இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் எதையுமே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் இந்த 24 டேஸ் உங்களால் எவ்வளோ டைம் கொடுக்க முடியுது, ஒரு நாளைக்கு என்னால் 7 to 8 hours படிக்க முடியும்னா தாராளமாக படிங்க. இல்லை மேம் என்னால் 2 hours அல்லது 3 hours தான் படிக்க முடியும். அந்த படிக்கிற டைமை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப திருப்தியாகவும் படிங்க. ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறவங்கள தயவுசெய்து ஒரு 1 monthக்கு தள்ளி வைங்க. கடவுள் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ரிசல்ட்ஸ் எப்படி வேணாலும் வரட்டும், பட் அங்கே வந்து நான் கரெக்டாக என்னுடைய வேலையை நான் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து நான் கரெக்டாக போட்டிருக்கேங்கிறதுல வந்து தயவு செய்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடாதீங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ப வச்சு கழுத்தறுத்த ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, நம்ப வச்சு கழுத்தறுத்த நிறைய ரிலேஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நாம் ஒரு விஷயத்தை நம்பி ஒரு விஷயம் நம்மளை கையே விடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அது புக்கு தான். நீங்கள் புக்கை நம்பி படிக்கிறீங்க, புக்கு உங்களை என்றைக்குமே கைவிடாது. அதனால் வந்து படிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக படிங்க, ஸ்ட்ரெஸ் ஆகவே ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால என்ன நடக்கும்னா அதிகமாக தலைவலி வரும், இன்னும் தூக்கம் வரும், அவ்வளோதான். நம்பிக்கையாக படிங்க. யாருக்கு தெரியும் போஸ்டிங் உங்களுக்கு தெரியுமா, எக்ஸாம் மேம் இவன் நல்லா படிக்கிறா, யாரையாவது நீங்கள் ஒருத்தரை சொல்லுங்கள், ஒருத்தவங்க நல்லா படிக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்னுடைய ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சூப்பராக படித்தாங்க. 3 to 4 months முன்னாடியே வந்து அவங்க சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரியா? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. அது என்னன்னா அது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, வேலைக்கு போயிடலான்னு நினச்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 20 days பிஃபோர் ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட். அவங்களுக்கு நல்லா தான் இருந்தாங்க, அவங்களுக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கையில் 2 கையும் பயங்கரமான அடி, 2 கையிலையும் உடஞ்சிருச்சு, 2 கையிலையும் பிளேட் வச்சுருந்தாங்க. அவங்களால அவங்க படித்ததை கூட கரெக்டாக எழுத போக முடியாமல் ஆயிடுச்சு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இவங்க படிச்சிருக்காங்க, இவங்க படிக்கலை, இவங்களால சரியாக எழுத முடியும், இவங்களால சரியாக எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிங்க. 24 days நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த 24 days தான் நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். இது எத்தனை பேர் ஒத்துக்கலைங்கிறது தெரியல. எனக்கு நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது, என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்னோட ஸ்டூடெண்ட் என்கிட்ட சொல்கிறது, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அத்தனை தடவையும் சண்டை போடாத ஹஸ்பண்ட் நம்மக்கிட்ட சண்டை போடுவார், அத்தனை மந்த்தும் இல்லாத வீட்டு வேலைகள் நமக்கு வரும், அத்தனை தடவை அத்தனை மாதமும் நம்ம உடம்பு நல்லா இருந்திருக்கும், இந்த பர்டிகுலர் 20 days வந்து வரும். இதெல்லாம் வரும். ஆனால் இதெல்லாம் வந்தால் கூட நான் அதை ஒரு பக்கமாகவும் என்னுடைய ஸ்டடீஸை ஒரு பக்கமாக வச்சுட்டு யார் அந்த விஷயத்தை கடந்து போகிறீங்களோ கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது. சரியா? நெகட்டிவிட்டியை கடந்து வராத யாருமே நெகட்டிவிட்டியை வந்து நான் பார்க்கவே மாட்டேன், நெகட்டிவிட்டிங்கிறது என் லைஃப்பில் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிற யாரும் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. நெகட்டிவிட்டி நிறையா இருக்குது, நிறைய டவுன்ஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி தான் நான் ஜெயிக்க போகிறேங்கிறவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் இடம் இருக்குது. அதனால் திருப்பி சொல்கிறேன், படித்ததை தெளிவாக படிங்க. தமிழ் படிச்சுட்டிங்களா? தகுதி தேர்வுக்கு தேவையான அளவு படிச்சுட்டேன், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே படிக்கணுமா, திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள். முடிஞ்சால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தால் பாருங்கள். இங்கிலீஷ் வீடியோஸ் மேக்ஸிமம் ஆஃப் வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்லே நிறைய கொடுத்துருக்கோம். மேக்ஸ் போட்டு பாருங்கள். இருக்கிறதுலே சயின்ஸு சோஷியல் கஷ்டம், பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், புக் பேக்,
இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாம் தரவாக இருக்கான்னு ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு லெசனை படித்ததோடு இல்லாமல் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், சக்ஸஸ் நமக்கு தான். எந்த வகையிலையும் சொல்கிறேன், கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா லாஸ்ட்டு 25 டேஸில் தான் நம்ம கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். எந்த சூழ்நிலையிலையும் டோன்ட் கிவ் அப், யூ ஜஸ்ட் கோ ஆன் த ஃப்ளோ. ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டோ பிடிச்ச ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கேளுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் நமக்கு தான்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 25 days 25 goals in our hands we are having. ஸோ ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் எனக்கு அது ரொம்ப ஹாப்பி தான். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கலாம்.